கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜென்ம சனி விலகக்கூடியது. ஆனால் விலகினாலும் ஹெல்த்து தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக வந்து தேவையில்லாத பற்கள் விஷயத்துலேருந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது தேவையில்லாத வாய், பற்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. கழுத்துலேருந்து போகக்கூடிய நரம்புகள், தலை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயம் சுபவிரயம், அனுகூலம், தொழில் ஏற்றம், லாபம், அசையாம சேப்பொருள் சேர்க்கை, முதலீடு. ஏற்கனவே நிறைய இடத்துல வீடு கட்டுறதுக்காக நின்று போயிருக்கும், கட்ட போயிருப்பாங்க, அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க, நின்றுருக்கும். அதெல்லாம் முடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்கள் ஆகிடும். பிள்ளைகளை நினச்சே ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பிள்ளைங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஒன்றின் பின் ஒன்றாக நல்லது ஏற்படும். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு, மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத சுபவிரயம் கண்டிப்பாக வரும். கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக டக்குன்னு சுபவிரயம் ஏன் ஏற்படுதுன்னா, குருவானவர் 5ஆம் இடத்துக்கு வந்து விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறனால கல்யாணமாக நடக்கும், காலேஜ் மாத்திரமா நடக்கும், ஸ்கூல் ஆரம்பிக்கணுமா நடக்கும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது புரட்சி ஏற்படுத்தணுமா நடக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை நடக்கணுமா நடக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா நடக்கும். அதாவது போல் பழைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அது தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். அதுவே உங்களுக்கு மனசில் இருக்கிற தெம்பை ஏற்படுத்திடும். அதாவது 5இல் இருக்கக்கூடிய குரு எல்லா சுபகாரியத்தையும் நடத்தி கொடுப்பார். அதனால் டக்குன்னு அதிகமான சுபகாரியங்கள், பேரன் வர்றது, பேத்தி வர்றது, பிள்ளைங்க வர்றது, எல்லாமே குடும்பத்தில் புது உறவுகள்லாம் அதிகமாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கும்பம். அதை சரியாக செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கும்பத்துக்கு கூட கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு எப்பொழுதுமே வந்து அனுமன் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.